ஸ்ரீசைலேஷு சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீம் நாத சமாரம்பாம் நாதயாம் குணமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரங்கருணையினாலே சோபகிருது வருஷத்தினுடைய தனுர் மாதம் என்று சொல்லக்கூடியதான இந்த மார்கழி மாதத்தினுடைய மிகச்சிறந்ததொரு வைபவமாக உலகமெங்கும் ஆன்மீக பெருமக்களாலே கொண்டாடப்படுகின்ற திருவரங்கம் என்பதான பூலோக வைகுந்தத்திலே எம்பெருமான் தன்னுடைய லீலையை நிகழ்த்தி காட்டுகின்ற ஓர் அற்புத நாடகம்தான் வைகுண்ட ஏகாதசி என்பதான ஒரு திருநாள். அந்த திருநாள் வைபவத்தை இன்றைக்கு நாம் தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக நேரிடையாக இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் க்ஷீராப்திநாதனாக பிராட்டியோடே என்றைக்கும் பரமபதம் என்பதான தனக்கே உரியதான ஆதிசேஷன் மீதே யோக நித்திரையில் இருப்பவனாய் எப்பொழுதும் நமக்காகவே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றான். சகல உலகங்களையும் படைத்த அவனேதான் அவற்றை காத்தும் தீயவற்றை அழித்தும் ஆகிய முத்தொழில்களையும் ஒரு சேரச் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நிகழ்த்துகின்ற எத்தனையோ நாடகங்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் காணுகின்ற வைகுந்த ஏகாதசி திருநாள் என்பதான உலகத்திலுள்ள ஜீவராசிகளினுடைய உயர்ந்த லட்சியம் நோக்கம் என்னவென்றால் அது எம்பெருமானுடைய திருவடியை இறுக பற்றி கொண்டு பரமபதம் என்பதான எம்பெருமான் வசிக்கின்ற நித்தியவாசம் செய்கின்ற அந்த வைகுந்தத்திலே நித்திய சூரிகளோடே என்றைக்கும் பேரானந்தத்தை பெற்றபடி வாழ வேண்டும் என்பதுதான் உலகத்தினுடைய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்கக்கூடியதான நோக்கம். அந்த நோக்கம் எப்படி நிறைவேறுகிறது என்றால் எம்பெருமானுடைய இரு திருவடிகளை இறுக பற்றி கொண்டு அவனையே சரணம் சரணம் என்று இந்த ஜீவராசிகள் இருக்குமே ஆயின் அவற்றுக்கு எம்பெருமான் பரமபதம் என்பதான உயர்ந்த பதத்தை வழங்கி தன்னிடத்திலே அவன் சேர்த்து கொள்ளுகின்றான். அப்படி அவனுடைய பரமபதம் என்பதான வைகுந்தத்தை நோக்கி செல்லுகிற பொழுது அவனுடைய அந்த பரமபதத்தின் இரு பெரும் வாசலாக இருந்து கதவை திறந்து அவன் உள்ளே இந்த ஜீவராசிகளை தன்னிடத்திலேயே சேர்த்து கொள்ளுகின்றான். அப்படி அவனுடைய பரமபதத்திற்கு இருக்கக்கூடியதான அந்த கதவு திறக்கின்ற வாசல் திறக்கின்ற நாள் இன்றைக்கு இந்த தனுர் மாசத்திலே சுக்லபக்ஷம் என்பதான வளர்பிறையிலே வரக்கூடியதான இந்த திருநாள் 11ஆம் நாள் என்பதான அமாவாசை நாளிலிருந்து 11வது நாளாக வளர்பிறையிலே வரக்கூடிய இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி என்பதுதான் மிக உயர்ந்த நாளாக அன்றைக்கு எம்பெருமானுடைய பரமபதத்தின் கதவுகள் திறந்து நமக்காக காத்திருக்கின்றன. அதனாலே எம்பெருமானை சென்று அடைய விரும்புகின்ற ஒவ்வொரு ஜீவராசியும் அது எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் எந்த பிறவியை எடுத்திருந்தாலும் அது அவனுக்கு அணுக்கமாய் இருக்குமே ஆயின் அந்த ஜீவராசி அவனிடத்திலே சென்று போய் சேருகிறது என்பதனாலே இந்த திருநாளை எம்பெருமான் ஒவ்வொரு வருடமும் பூலோக வைகுந்தம் என்பதாக காவிரியினுடைய இரு கரை பொங்க நடுவிலே தீவாக அங்கே அமர்ந்து கொண்டு அரங்கன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் என்றெல்லாம் நம்மாலே அழைக்கப்படுகின்ற க்ஷீராப்திநாதன் ஆதிசேஷன் மூதே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.